மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்திய கம்யூனிஸ்ட் தரப்பிலிருந்து திரு வீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு காலையில மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதை பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பல்வேறு தரப்பினர் நம்மோடு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பேசுறப்ப பல்வேறு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அடுத்து வரக்கூடிய ஆட்சியை கண்டிப்பா அமைக்கணும், அந்த முனைப்புல தான் இது போன்ற நடவடிக்கைகள்ல முதலமைச்சர் ஈடுபடுறாரு, ஒரு தோல்வி பயத்தினாலதான் இது போன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. முதல்ல இது போன்ற அறிவிப்புகள் தேர்தல் களத்துல பிரதிபலிக்குமா? நிச்சயமாக ஏற்கனவே இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசு தான் நலத்திட்டங்களில் முதலிடத்தில் இருக்கிறது. சேம நலத்திட்டம், சமூக நலத்திட்டம் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறது. அதை அவர்கள் தொடர்கிறார்கள். ஏழைகள் நிறைந்திருக்கிற ஒரு நாட்டில், எளிய மக்கள் நிறைந்திருக்கிற ஒரு நாட்டில் சலுகைகள், இலவசங்கள் தவறு ஒன்றும் அல்ல. எங்களை பொறுத்தவரை எங்கள் கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறது. அது எங்கள் கூடுதல்களும். யாவற்றையும் விட தேர்தலில் தமிழக மக்கள் ஒற்றுமை உணர்வோடு தான் சிந்திப்பார்கள். தமிழ்நாட்டில் பதற்ற அரசியலை விரும்ப மாட்டார்கள், மிக அடிப்படைவாத அரசியலை விரும்ப மாட்டார்கள். பிஜேபி தமிழ்நாட்டிற்கு மத பதற்ற அரசியலை கொண்டு வருகிறது, நல்லிணக்கத்தை கெடுக்க முயற்சிக்கிறது. எனவே தமிழக மக்கள் இவற்றெல்லாம் சீர்தூக்கி பார்த்துதான் வாக்களிப்பார்கள். அந்த வகையில் எப்படி பார்த்தாலும் திமுக தலைமையான எங்கள் கூட்டணி தான் வெல்லும். தமிழகத்தின் உரிமையில் மத்திய அரசு குறுக்கீடு செய்கிறது, நிதிகளை முடக்குகிறது, பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டை எளிதில் கடந்து செல்கிறது. இவை யாவற்றையும் தமிழக மக்கள் கண்ணுறார்கள், பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வருகிற போது தக்க படத்தை அளிப்பார்கள். முதல்வரை இந்த திட்டங்களை, இந்த அறிவிப்புகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழக அரசாங்கம், தமிழக அரசு எப்பொழுதுமே ஏழைகள், எளிய மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு அரசாக இருக்கிற காரணத்தினால் தேர்தலில் வெற்றி நிச்சயம். தோல்வி பயம் பிஜேபி கூட்டணிக்கு தான் தோல்வி பயம், அதிமுகவுக்கு தான் தோல்வி பயம் என்று திமுக கூட்டணிக்கு அல்ல என்பதை காலமும் வரலாறும் மெய்ப்பிக்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.